வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். நான் உங்கள் சுதா. இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெகுலராக ரெசிபி பார்க்க போகிறதில்ல. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் ஆயில் தான். இதுக்கு நமக்கு வந்து பெயின் தொல்லை, பொடுகு தொல்லை, இல்லை லாட் ஆஃப் ஹேர் லாஸ் இருந்தால் அதுக்கெல்லாம் இது ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன் இந்த ஆயில்னு சொல்லலாம். இதில் வந்து நான் மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெயோட. ஒன்று வந்து 2 வந்து நம்ம கிச்சனில் எப்பயும் இருக்கிறது, ஒன்று வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள் ப்ராடக்ட் தான். சரி, இந்த ஆயிலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலை, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட துளசி இருந்தால் நீங்கள் துளசியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து திக் கடாயே எடுத்துக்கோங்க, ரொம்ப தின்னாக இருக்கிற கடாயை எடுத்துக்காதீங்க. 60 ml ஆஃப் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கருவேப்பிலை வேப்ப இலை, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். இது சிம்மிலேயே வந்து ஒரு 10 minutes நல்லா பாயில் ஆகட்டும். நீங்கள் ஃப்ளேமை மட்டும் ஹையில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா இந்த மிக்சரும் வந்து அப்படியே தீஞ்சிடும், ஆயிலும் அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஆஃப்டர் 10 minutes இந்த மாதிரி பொங்கி வரப்போ நான் ஒரு 4-5 பல் பூண்டு அப்படியே தோலோடையே இதில் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு ஒரு 5 minutes சிம்மில் நல்லா கொதிக்கட்டும். அந்த கருவேப்பிலை வேப்ப இலை பூண்டோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கணும் அந்த ஆயிலில். அப்புறம் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க. கூலான அப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில், கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது எப்பப்போ வேணும்னோ நம்ம தலையில் நல்லா இந்த ஆயிலை மசாஜ் பண்ணி ஒரு 1 hour கழித்து நம்ம தலை குளிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பெயின் தொல்லை, பொடுகு தொல்லை, அப்புறம் ஹேர் ஃபால் எல்லாம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ ஒரு நல்ல ஹேர் மெயின்டைனிங் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை.